இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பெரியம்மா, நம்ம நல்ல விஷயம்னு நினைச்சுதான் பண்றோம். ஆனா பெரியப்பாவுக்கு இது தப்பா தான் தெரியும். ஏற்கனவே நிறைய விஷயத்துல பெரியப்பா உங்க மேல கோவமா இருக்காரு. இதை இப்படி அவருக்கு தெரியாம செய்யணுமான்னு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஆனா வர வழி இல்ல மாயா. நகையை வச்சுதான் பணத்தை ரெடி பண்ணி ஆகணும். பாவம் தனாவுக்கும் கதிருக்கும் அதிக நேரமும் இல்ல. இல்ல பெரியம்மா, நான் எதுக்கும் ஒரு தடவை திரும்ப என் அப்பா கிட்ட கேட்டு பாக்குறேனே. வேண்டாம் மாயா, வேண்டாம். சீனுவுக்காக அவர்கிட்ட இருந்து நிறையவே பணம் வாங்கிட்டேன். எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட போய் பணத்தை கேட்கறது சரியா இருக்காது. ராத்திரி அவர் தூங்கின பிறகு போய் பெட்டில இருந்து நகையை எடுத்துடுறேன். அதை கொண்டு போய் அடகு வச்சிடலாம். பாத்தீங்களா அண்ணி, நாம திருட்டுத்தனமா பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டோன்னு இந்த அக்கா என்ன அடிச்சாங்க. இப்போ என்னன்னா இவங்களே மாமாவுக்கு தெரியாம நகை எடுக்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க இதெல்லாம் வழக்கமா நடக்கிறது தானே. இவங்க பண்ணா தப்பு இல்ல, அதே நம்ம பண்ணா பெரிய தப்பு. அண்ணி, இத நம்ம சும்மா விடக்கூடாது. இவங்க ராத்திரி நகையை எடுக்கும் போது கையும் களவுமா பிடிச்சு மாமா கிட்ட மாட்டி விட்டுடலாம். இல்ல பார்வதி, அப்படி மட்டும் பண்ணா ஒரே நாள்ல இது முடிஞ்சிரும். அண்ணனும் திட்டிட்டு விட்டுருவாரு. இத பெரிய பிரச்சனையா மாத்தணும். இதுக்கப்புறம் அண்ணன் இவங்க கிட்ட பேசவே கூடாது. அந்த தனாவுக்கும் கதிருக்கும் பணமும் கிடைக்க கூடாது. சரி, என்ன பண்ணலாம்னு சொல்றீங்க? சொல்றேன், வா. லிங்கம் ஃபோன் பண்ணிருந்தாரு. என்ன விஷயமா? சாரு கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்க போறாரா. நலங்கு எப்ப வச்சுக்கலான்னு கேட்டாரு. ஆமாங்க, இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு. எப்படியும் நலுங்கு வைக்கிறதுக்கு முன்னாடி பந்தக்கால் நடனம்ல. அதுவும் தான் எப்ப வச்சுக்கலான்னு கேட்டாரு. என்ன சொல்லலாம்? 2 நாள்ல நல்ல நாள் இருக்கு. ஒரு தடவை நான் ஜோசியர்கிட்டயும் கேட்டுடுறேங்க. ஜானகி, போதும். இப்ப கூட ஒண்ணும் இல்ல. அவங்களை இப்பவே சீக்கிரம் பிடிச்சு மாமா கிட்ட மாட்டி விட்டுடலாம். இல்ல, கொஞ்சம் அமைதியா இரு. அவங்க முதல்ல எடுக்கட்டும். வாங்கோ வாங்கம்மா, வாங்கோ வாங்கோ வாங்கோ. வணக்கம். வணக்கம். பெரிய குடும்பத்து ஆளுங்கெல்லாம் நம்ம கடையை தேடி வர்றது நான் செஞ்ச பாக்கியம். ஒரு அவசர தேவைக்கு தான் உங்ககிட்ட வந்திருக்கோம் நாங்க. அவசர தேவை இருந்தா மட்டும்தாம்மா நம்ம கடைக்கு வருவாங்க. எவ்வளவுமா வேணும்? இந்த நகைங்களை வச்சுக்கிட்டு 10 லட்சம் ரூபாய் பணம் வேணும். அவ்வளவுதானம்மா. அச்சா அச்சா. தன்ராஜி சார், ராவ், இத வெயிட் செக் பண்ணி லாக்கர்ல வச்சிரு சேஃபா.
ஜாகிரதமா, கேஷ் 10 லட்சம் இருக்கு. ம், சரிங்க, ரொம்ப நன்றி. நிறைய பேரு நகையை அடமானம் வச்சு பணம் வாங்க நம்ம கடைக்கு வருவாங்க. ஆனா ஊர்ல பெரிய குடும்பம் நீங்க. நீங்களே இப்படி நகையை அடமானம் வைக்க வருவீங்கன்னு என்னால இப்ப கூட நம்ப முடியலம்மா. ஒரு அவசர தேவை இருக்கு, அதனாலதான் சீக்கிரமே நகையை திருப்பிடுறேன். நல்லதுமா. சரி, அச்சா அச்சா. நான் பயத்துல ஏதாவது உளறிட போறேன். அவர்கிட்ட போயும் சொல்ல முடியாது மாயா. சரி பெரியம்மா, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். நாளைக்கு தனா கிட்ட கொடுத்துடலாம். ம், பெரியம்மா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? இல்ல மாயா, உன் பெரியப்பாவுக்கு தெரியாம இந்த மாதிரி வேலையெல்லாம் நான் என்னைக்குமே பண்ணதே கிடையாது. இப்பெல்லாம் நிறைய வேலை அவருக்கு தெரியாம பண்ண வேண்டியது வருது. அதான் ஒரே குற்ற உணர்ச்சியா இருக்கு. ஃபீல் பண்ணாதீங்க பெரியம்மா. தனாவோட நல்லதுக்காக தானே இதை பண்றீங்க. நமக்கும் நல்லதாவே நடக்கும். அந்த ஒரு காரணத்தை சொல்லிதான் என் மனசை நானே தேத்திக்கிறேன் மாயா. அவங்க 2 பேருக்கும் இருக்கிற கஷ்டம் இதோட போயிடணும். அவங்க நல்லா இருக்கணும். கண்டிப்பா நல்லா இருப்பாங்க பெரியம்மா. முதல்ல இந்த பணத்தை பத்திரமா நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போயிடலாம். வாங்க. வா. மாமா, என்ன மாமா இதெல்லாம்? இந்த மாப்பிள்ள நாம சொல்றத செய்யாம அவனா ஒண்ணு செஞ்சு நல்ல பேரை வாங்கிட்டு இருக்கான். 10 கோடி ரூபாய் நிலம் அப்படியே லட்டு மாதிரி அந்த ஆள் கையில தூக்கி கொடுத்தாரு. இவன் நல்ல பேர் வாங்குறதுக்காக கடைசி நேரத்துல கவுத்து விட்டுட்டான். நம்ம ஆசையில ஒரு லாரி மண் அள்ளி போட்டுட்டான் பாவி. 4 அடி போட்டிருக்கணுங்க இவனுக்கு. அடிச்சு ஓட விட்டுருப்ப. ஆனா நாம செட் பண்ண மாப்பிள்ள இல்ல. நாம அடிச்சு இங்க வந்து உண்மையை உடனே கிளறி வச்சான்னா அப்புறம் நாமெல்லாம் மாட்டிக்குவோம். அதனாலதான் பொறுமையா இருக்கேன். விடுங்க, கல்யாண நாள் அன்னைக்கு ஓட தானே போறான், அப்போ பாத்துக்கலாம். சாருவுக்கு நம்மளே தேடி பிடிச்சிருந்தாலும் இப்படி ஒரு மாப்பிளையை தேடி கண்டுபிடிச்சிருக்க முடியாது. என் பொண்டாட்டி செஞ்ச ஒரே நல்ல காரியம் இந்த மாப்பிளையை கண்டுபிடிச்சதுதான். ஓ மகாவிஷ்ணு பிரத்யர்த்தம் சுபேட்சையா நாகுண சம்பத்தி சித்தியார்த்தம் சகல பாத்தியா, எவ்வளவு பெரிய பில்டப். உண்மையான கல்யாணத்துக்கு கூட எவ்வளவு பெரிய பில்டப் இருக்காது. நிஜ கல்யாணம் இல்லைன்னு நமக்கு மட்டும் தானே தெரியும், மத்தவங்க யாருக்கும் தெரியாதுல்ல. அண்ணி, ஜானகி அக்கா நகை எடுத்ததை வச்சு ஏதோ பண்ண போறேன்னு சொன்னீங்களே, என்ன பார்வதி, அது என்ன புது கதை? ஆமா, வீட்ல இருந்து அண்ணனுக்கு தெரியாம நகையை எடுத்திருக்காங்க. இப்படியெல்லாம் வேற நடக்குதா? இன்னைக்கு சபைக்கு முன்னாடி இவங்கள மாட்டி விட போறேன். அதுக்கு நான் சொல்ற மாதிரி நீங்க உள்ள வந்து பேசுங்க.